சீனாவின் அதிநவீன உளவு மற்றும் விண்வெளி கண்காணிப்பு கப்பலாக கருதப்படும் யுவான் வாங் 5 3 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்திய பெருங்கடலில் கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் இந்திய பாதுகாப்பு அமைப்புகளில் புதிய கவலை எழுந்துள்ளது. இந்திய மற்றும் வங்கதேச கடற்படை வட்டாரங்களின் தகவல்படி சனிக்கிழமை இரவு 8:10 மணி அளவில் தானியங்கி அடையாள அமைப்பு அதாவது AIS மூலம் இந்த கப்பல் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தோனேஷியாவிலிருந்து 36 மணி நேரத்திற்கு முன்பு புறப்பட்டதிலிருந்து கப்பலின் நகர்வுகள் கவனமாக பதிவு செய்யப்பட்டு வந்ததாகவும் அது வங்காள விரிகுடா நோக்கி செல்லும் சாத்தியம் இருப்பதாகவும் வங்கதேச கடற்படை குறிப்பிட்டுள்ளது. டாக்கா அதிகாரிகள் கப்பலின் பயணத்தை திறந்த வழியில் கண்காணித்து வருகிறார்கள். ஆனால் இந்தியா தரப்பில் அமைதியே நிலவுகிறது. இருந்தாலும் கப்பலின் நவீன உளவு திறன்களை கருத்தில் கொண்டால் அதன் நுழைவு மிகுந்த கவலையுடனும் தீவிரமாகவும் பார்க்கப்படுவதாக இந்திய புலனாய்வு வட்டாரங்கள் கூறுகின்றன. யுவான் வாங் 5 இந்தியாவின் அருகிலுள்ள நீர்ப்பரப்பில் தோன்றுவது 3 ஆண்டுகளில் இது 2வது முறை. ஆகஸ்ட் 2022இல் டெல்லியின் கடுமையான எதிர்ப்புகளை மீறியும் இலங்கையின் ஹம்பன்தோட்டா துறைமுகத்தில் இக்கப்பல் நங்கூரமிட்டது. அப்போது சீனா இது கடல் அறிவியல் ஆராய்ச்சி நடவடிக்கையின் ஒரு பகுதி எனவும் 3ஆம் தரப்பு எவராலும் தடையிட முடியாது எனவும் வலியுறுத்தியது. சீனாவின் புதிய தலைமுறை விண்வெளி கண்காணிப்பு கப்பல்களில் ஒன்றான யுவான் வாங் 5 செயற்கைக்கோள் ஏவுதல்கள், ராக்கெட்கள் மற்றும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை கண்காணிக்கும் திறன் கொண்டது. இந்திய பெருங்கடல் பகுதியில் இது வந்திருப்பது பெய்ஜிங்கின் வளர்ந்து வரும் ராணுவ ஆதிக்கத்தின் வெளிப்பாடாகவே நிபுணர்களால் கருதப்படுகிறது.